ரவுண்ட் ஒன் மேட்ச் பிட்வீன் பாடாலூர் வெர்சஸ் இருங்கலூர். ஸோ இருங்கலூர் டாஸ் வின் பண்ணாங்க. டாஸ் வின் பண்ணி பேட்டிங் சூஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த மேட்ச்சுக்கு 6 ஓவர் 4 பவுலர் மினிமம் யூஸ் பண்ணி ஆகணும். இங்கே ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக ஸ்டேக்கில் ஆனந்த் இருக்க போகிறாங்க. நான் ஸ்டேக்கராக விஸ்வா. இங்கே முதல் ஓவர் போகிறதுக்கு பரத் வந்திருக்காங்க. ஃபஸ்ட் ஒன் இன்னிங்ஸில் நல்ல டெலிவரி டிரைவுக்கான லென்த்து போட்டாங்க. ஸோ இங்கே ஃபஸ்ட் ஸ்லிப் வைக்கலை. ஸோ உங்களுக்கு கொஞ்சம் ஒய்டாக தேர்ட் மேன் ரீஜனில் வச்சுருந்தாங்க. ஸோ அதில் ஒரு 2. செகண்ட் பால் ஆனந்த் அப்படி யார்கர் பேட்டை வச்சுருக்காரு. ஸோ ஹைட்டான பவுலர் அவர் தலை தாண்டியும் போயிருக்கு. ஃபீல்டர் வரதுக்குள்ளே 2 ஓட்டாங்க. தேர்ட் பால் ஓவரில் ரிவர்ஸுக்கான முயற்சி பேட்டில் பட்டுருச்சு. ஃபீல்டிங் வச்சுருக்காங்க. ஒரு சிங்கிள். முதல் 3 பாலில் 5 ரன் வந்துச்சு. மீதமுள்ள 3 பாலில் மினிமம் ஒரு 5 எதிர்பார்ப்பாங்க. ஸ்ட்ரைக்கில் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் நல்லா ஏறி நிற்கிறாரு. யார்கர் ஒன் ஓவரில் கூப்புக்கான முயற்சி பேட்டில் பட்டுச்சு. அங்கே ஃபீல்டர் இல்லாத இடம் ஃபஸ்ட்டு வச்சுருந்தாங்க. ஸோ பின்னாடி பார்த்து ஒரு 4 ஸ்கொயர் லெக்கில் ஃபைன் லெக்கில். லாஸ்ட் ஒன் முதல் ஓவரில் ரிவர்ஸுக்கான முயற்சி நேராக காலில் டாட்டோட ஓவரை முடிக்கிறாங்க. முதல் ஓவர் முடிஞ்சிருக்கு. முதல் ஓவர் முடிவில் விக்கெட் விடாமல் 9 ரன் ஆடிட்டாங்க. செகண்ட் ஓவர் இங்கே கலை ஸ்டேக்கில் ஆனந்த். ஃபஸ்ட் ஒன் டெலிவரி 4 போதுன்னு நினைக்கிறேன். அங்கே ஆளே இல்லை. 2 பேரும் நடுவில் கேப் இருந்துச்சு. அந்த கேப் பிக் பண்ணி ஆடிருக்காரு. யார்கர் லென்த்தில் போடப்பட்ட பால் நல்ல பேட்டை கரெக்டாக டைம் பண்ணாருன்னு சொல்லலாம். ஸ்கோர் பார்த்திங்கன்னா இப்போ 13. செகண்ட் பால் ஓவரில் ரிவர்ஸுக்கான முயற்சி ஸ்டிக்கை ஒட்டி வருது பால். தேர்ட் பால் ஓவரில் ஏஜ் கீப்பரால் பிடிக்க முடியல. கொஞ்சம் ஒய்டாக போயிடுச்சு. இவங்க ஃபஸ்ட் ஸ்லிப் அதில் ஒரு சிங்கிள். ஸோ இந்த ஓவர்லேயும் முதல் 3 பால் 5 ரன் கொண்டாட்டாங்க. ஃபோர்த் ஒன் ஓவரில் ஃபுல் டாஸ் கேப்பில் போதான்னு பார்த்தா அது கொஞ்சம் பெரிய ரீஜன். ஸோ 2 கன்ஃபார்ம் எனக்கு தெரிஞ்சு. த்ரோ பெட்டராக வந்திருந்தா சான்ஸ் இருந்துச்சு. ஸோ ரொம்ப டீப்லேருந்து விடணும். அதன் காரணமாக இங்கே 2. ஃபிஃப்த் ஒன் ரொம்ப ஏறிட்டார். ஸோ நேராக மேலே. லாஸ்ட் ஒன் ஓவரில் ஷார்ட் ஆர்க்கில் இருந்த பால் ஹைட் ஏறி இருக்குது. கேட்ச் டேக்கன் நல்ல கேட்சு. ஸோ ஸ்ட்ரெயிட் உங்களுக்கு போன பால் விக்கெட் விட்டு போகிறாங்க. பிரேக் த்ரூ கிடச்சிருக்கு. செகண்ட் ஓவர் லாஸ்ட் பாலில் 2 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்திங்கன்னா 16. ஒரு விக்கெட் விட்டு ஆடிருக்காங்க. ஸோ இங்கே நியூ பேட்ஸ்மேன் நான் ஸ்டேக்கராக இறங்க போகிறாங்க தமிழ். ஸோ இங்கே தேர்ட் ஓவர் போகிறதுக்கு ராமு வந்திருக்காங்க. முதல் பால் கொடுத்துட்டு ஆருங்க ஷார்ட்டு அவுட் சைட் லெக்கில் வந்த பால் சரியான ஷாட். நல்ல ஸ்டார்ட் கொடுத்துருக்காங்க இங்கே ஆனந்த். செகண்ட் பால் ஓவரில் போல்டுங்க ட்ராக் டவுன் ஆகிருக்கு. ஸோ இங்கே விக்கெட்டு 6 அடித்த பேட்ஸ் ஓவர். நல்ல இன்னிங்ஸ் ப்ரோ ஆனந்த் அவர்கிட்ட. நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில் நாவலர் செல்வன். முதல் பால் 6, அடுத்த பால் போல்டு. ஸோ தேர்ட் பால் பாக்கி இருக்குது. நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில். ஸோ இன்னொரு பிரேக் த்ரூ எதிர்பார்ப்பாங்க ஃபீல்டிங் டீம். கிடைக்குமான்னு பார்ப்போம். தேர்ட் பால் ஓவரில் சரியான மீட்டில் பால் சுற்றிக்கிட்டே போகுது. ஷார்ட்டில் கவர்ஸில் ஃபீல்டர் கிடையாது. சிங்கிள் மட்டும் கிடைக்கும் எனக்கு தெரிஞ்சு. நெக்ஸ்ட் ஒன் நல்ல வேகத்தோடு போகிற திருப்பி இருக்கார். வேகத்தோடு போட்டாலும் ஸோ பேட்ஸ்மேன் ரொம்ப ஒய்டாக நிற்கிற ஆரம்பிச்சார் லெக்கட் இருக்காரமா. ஸோ இந்த பால் ஒய்டான காரணத்தினால லென்த்தில் வைக்கல. நேராக ஸ்டிக்கை பார்த்து விட பார்த்துருக்காங்க. ஸோ அதில் சிங்கிள் டபுளாக மாற்றுறாங்க. குட் ஸ்டாப்ண்ணே. ஸோ பால் அண்டரில் வந்திருக்கு. ஸோ காலை பார்த்து வரவும் கரெக்டாக பேட்டை விட்றாங்க. சிங்கிள் டபுளாக மாற்ற பார்க்குறாங்க. மாற்ற முடியலை. ஸோ இப்போ சிங்கிளோடு வச்சுக்கிட்டாங்க. 3 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்திங்கன்னா 26. இந்த ஒரு மோகன் போட வந்திருக்காங்க. முதல் பால் ஓவரில் ஷார்ட்டாக போட்டார். இங்கே கீப்பரால் பிடிக்க முடியல. கீப்பரை முன்னாடி வரும்போது ஒரு லோ ஆகிடுச்சு. ஒரு சிங்கிள் எடுத்துட்டாங்க பையில். செகண்ட் ஒன் ஓவரில் ஷார்ட்டாக தான் போட்டிருக்காங்க. கேப்பில் போது பம்ப் ஆச்சுன்னா யாராலையும் பிடிக்க முடியாது. அங்கே லோவாகிடுச்சு. ஸோ அங்கே 4. ஸோ டிபி எக்ஸ்ட்ரா கவரில். தேர்ட் பால் ஓவரில் ஸ்டிக்குக்கு நேராக வந்திருக்காரு. ஸோ நேருக்கு நேராக போகுது. அங்கே ஃபீல்டர் கைக்கு போயிட்டு அவர் எடுத்து விடுறதுக்குள்ளே இங்கே 2.
லாஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ் வாங்கி அடிச்சிருக்காருங்க. அங்கே கையிலேயே விழுந்து போச்சு. இங்கே விக்கெட்டு. ஸ்ட்ரைக்கில் இங்கே அருண் நியூ பேட்ஸ்மேன். ஷார்ட்டாக தான் போட்டிருக்காரு. ஸோ பாட்டம் ஆஃப் த பேட்டில் ஒயிடு போகிற பாலை துரத்திட்டான்னு நினைக்கிறேன். சிங்கிள். ரிவர்ஸுக்கான முயற்சி பேட்டில் பட்டு விட்டது. சிங்கிள். 5 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 35. லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஓவர் போகிறதுக்கு பரத் வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் 1 ஓவரில் கொஞ்சம் அடித்து போட்டார். ஸோ பனிஷ் பண்ணிட்டாரான்னு பார்த்தா ஃபீல்டரால் பிடிக்க முடியல. ஃபீல்டர் கிராஸ் பண்ணிச்சு 4 அங்கே. ஸோ லாஸ்ட் ஓவரோட முதல் பால்லே 4 வந்திருக்கு. 39 ஸ்கோர். இப்போ செகண்ட் பால் ஓவரில் நேராக தூக்கி மேலே போட்டிருக்காரு. டாட் பால். தேர்ட் பால் மடக்கி அடிச்சிருக்காரு. கேட்சுக்கான வாய்ப்பு இல்லை. 1 பவுன்ஸில் பவுண்ட்ரி போகுது. இந்த ஓவர் நல்லா ப்ரொடக்டிவாக மாற்றிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லி முதல் பால் 4 டாட்டு 4ன்னு. ஸோ இப்போ 8 ரன் வந்துருச்சு. ஃபோர்த் 1 ஓவரில் ஸ்டிக் லைன் வந்திருக்காங்க நேராக மேலே. ஃபிஃப்த் 1 ஓவரில் ஐயோ நிற்கிருந்துச்சு. பாட்டம் மெஜ் இருந்துச்சு. கீப்பரால் பிடிக்கணும்ல. டாட்டு. லாஸ்ட் 1 இன்னிங்ஸில் பெரிய எடுக்க போகிறாங்க. ஸோ மேலே பட்டிருக்கு. ஸோ முதல் பால் 4, அடுத்து டாட்டு, அடுத்து 4, அப்புறம் எல்லாமே டாட்டு. ஸோ இழுத்து பிடிச்சி போட்டிருக்காரு. அந்த 2 4 தான் 8 ரனில் போட்டு போயிருக்காங்கன்னு சொல்லுவேன். இந்த ஒரு கலைக்கு போட வந்திருக்காங்க. அது 43 ஸ்கோர். இன்சைட் அவுட்டு இந்த பாயிண்ட்டுக்கு போயிட்டுருக்கு. ஸோ அதில் ஒரு சிங்கிள். செகண்ட் 1 ரிவர்ஸ் ட்ரை பண்ணியிருக்காங்க. நல்லா வேகமாக போட்டிருக்காங்க. டாட் பால். தேர்ட் பால் ஓவரில் சரியான வேகத்தில் விக்கெட்டுக்கான அப்பீல் இருக்குது. ஸோ அங்கே லாங் ஸ்டாப்புக்கு போயிட்டுருக்கு. பந்து நிற்காமல் ஐயோ சிம்பிளாக போட்டு அதுலேயும் ஓடுறாங்க. ஐயோ வச்சே 4 ஓட்டாங்க. இது நல்ல வேகமாக அண்டர் ஆர்க்கில் இருந்துச்சு. தூக்கிட்டாரான்னு பார்த்தா கேட்ச் இல்லைங்க. வெளியே போய் விழுது. தலையை தாண்டி போகிற 6 அங்கே பரத் லாங் ஆன் ஃபீல்டரு. ஸோ ட்ரை கொஞ்சம் ஹைட்டான ஃபீல்டுக்கும் கொஞ்சம் ட்ரை இருந்துச்சு. ரூம் வேகமாக இங்கே பின்னாடி பொத்துருமான்னு பார்த்தா ஸோ 2 ஓட பார்க்குறாங்க. வச்சு ஓடலை. அதன் காரணமாக இங்கே ஒரு சிங்கிள் மட்டுமே. ஸோ 2வது நம்பர் ரன் அவுட்டிங்க. ஸோ இருந்தாலும் நல்ல இன்னிங்ஸ் வந்து பார்த்தீங்க. லாஸ்ட் 1 மீனிங் இன்னிங்ஸில் நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில். ஸோ பேட்டை போட்டிருக்காருங்க. நேருக்கு நேராக வந்த பால் பட்டோன்னே 2க்கான முயற்சி. ஸோ அங்கே லாங் ஆன் ஃபீல்டர் பரத்தை எடுத்து விடுறதுக்குள்ளே ஸோ இங்கே ரன் அவுட்டு. இருங்களூர் இங்கே முதல்ல பேட்டிங் பிடிச்சி 57 அடிச்சிருக்காங்க. ஸோ 58 இப்போ டார்கெட்டு பாடாலூருக்கு. ஸோ தமிழ் அவர்கள் ஸ்ட்ரைக்கில் இங்கே முதல்ல ஒரு விசு போட வராங்க. 58 டார்கெட்டு. செகண்ட் இன்னிங்ஸில் முதல் பால் நல்ல யாருக்கிறதுக்கான முயற்சி. ட்ரைவ் ஆடி ஒரு சிங்கிள் எடுப்பாங்க. இங்கே ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக ஸ்ட்ரைக்கில் இங்கே செல்வா இருக்காங்க. செகண்ட் 1 ஓவரில் நேராக பாடியில் பேட்டை போட்டிருக்காரு. பேட்டை போட்டு ஒரு சிங்கிள் எடுப்பாங்க. தேர்ட் 1 ஓவரில் நல்ல வேகத்தோடு விலக்கி போட்டிருக்காரு. அதன் காரணமாக ஒரு பாட்டம் எட்ஜு. ஓ ஃபீல்டிங் ப்ரோ. சிங்கிள். நெக்ஸ்ட் 1 தூக்கியிருக்காரு. ஹைட் ஏறின காரணத்தினால கேட்சுக்கான கேரி இருக்கா. கேட்ச் விழுந்திருக்கு. லாங்காக ஃபீல்டர் கையிலே விழுந்திருக்கு. ஸோ விக்கெட்டை தொடர்ந்து இங்கே வரக்கூடிய நியூ பேட்ஸ்மேன் பிரபு வந்திருக்காங்க. அவர் பிடிக்கிற முதல் பால். ஸோ ஒரு வேரியேஷன் லெக்கற்ற வேரியேஷன் நேரத்துக்கு காலில் போட்டிருக்காரு. ஷாட் கையில் விழுதா. அவர் எடுக்கிற 2வது கேட்ச் எடுத்திருக்காரு. பிரேக் த்ரூ டபுள் பிரேக் த்ரூ ஓவராக மாறிக்கிட்டு இருக்குங்க. முதல் ஓவர் முடிஞ்சிருக்கு. முதல் ஓவர் முடிவில் 2 விக்கெட் விட்டு 3 ரன் ஆடிருக்காங்க. ஸோ இங்கே செகண்ட் ஓவர் நாவலர் செல்வன் போட வந்திருக்காங்க. பெரியசாமியானு நியூ பேட்ஸ்மேன் நான் ஸ்டிக்கராக இறங்குறாங்க. ஃபர்ஸ்ட் 1 ஓவரில் ஷார்ட்டாக போட்டார். ஸோ அண்டரேஜ் அதில் லாங் ஸ்டாப்புக்கு போகுது. ஃபீல்டர் இருக்காங்க. அதில் ஒரு சிங்கிள்.
செகண்ட் பால் ஓவரில். ஸோ லெக் கட்டுற வேரியேஷன், லென்த்து கொஞ்சம் இழுத்து ஷார்ட்டாக போட்டார். ஸோ இங்கே தேர்ட் மேனுக்கு பேருக்கு, தேர்ட் மேனில் ஒரு சிங்கிள். நெக்ஸ்ட் ஆன். ஸோ ரிவர்ஸுக்கான முயற்சி, நேராக பாக்ஸுக்குள்ளே ஒரு பால். ஸோ இந்த பால் ஸ்டெப் அவுட் பண்ணி ஏற்றிருக்காரு. ஸோ ஷார்ட்டில் ஃபீல்டர் கிடையாது, தெளிவாக எடுத்துட்டாருன்னு சொல்லுவேன். ஒரு சிங்கிள். ஸ்டெக்கில் சாமியானு ரிவர்ஸுக்கான முயற்சி விட்டு தான் லெக் ஸ்டிக்கை தட்டி தூக்கியிருக்கோம். ஸோ இங்கே பாயிண்டில் ஒரு சிங்கிள் கிடைக்குது. கொஞ்சம் அடித்து போட்டார், திருப்பி அடிக்க பார்த்துருக்காங்க. 2 பவுன்ஸில் ஃபீல்டர் கைக்கு வைடிஷ் லாங் ஆனில் ஒரு சிங்கிள் கிடைக்கும். ஐயோ, பேக்கப் கால் இருக்க வாசி தப்பிச்சாங்க, சிங்கிளோடு வச்சுட்டாங்க. 2 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 8. தேர்ட் ஓவர் இங்கே விசு போட வந்திருக்காங்க. ஸோ அவருக்கு இது செகண்ட் ஓவர். ஸ்லோ வேரியேஷனா, எஸ் வாங்கி அடிச்சிருக்காருங்க, கையை கணிச்சிட்டாரு. கணிச்ச பால் தலையை தாண்டி போய் விழுது. 6. செகண்ட் ஒன் சேஞ்ச் ஆஃப் கார்டில். ஸோ ரிவர்ஸுக்கான முயற்சி நல்லா வேகமாக வந்திருக்கு பந்து. செல்வா டு தமிழ். நெக்ஸ்ட் ஒன் ஏருக்கு நேராக குத்துச்சுன்னா பொத்துட்டு போயிடுச்சுங்க. 4 அங்கே. ஸ்ட்ரைக்கில் தமிழ் நல்லா ஸ்டார்ட் கொடுத்துருக்காரு. 6-4 அடிச்சிட்ருக்காரு. குட்ஷா நல்லா ஏறி நின்று கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணி ஆடி இருக்காங்க. ஸோ ஆனந்த் ஃபீல்டர், நல்ல ஃபீல்டிங், சிங்கிள் மட்டுமே. லாஸ்ட் ஒரு ரிமைனிங் இந்த ஓவரில் நல்ல டெலிவரி. ஓ, எக்ஸ்ட்ரா பவுன்ஸ். லாஸ்ட் ஒன் இந்த ஓவரில் யாருக்கருக்கான முயற்சி, பேட்டு பட்டிருக்கு. எஜ்ஜு பட்ட காரணத்தினால டபுள் எடுக்கிறது கஷ்டம். நல்ல த்ரோவாக இருந்தால் அவுட்டு. நல்ல த்ரோ விட்டுருக்காங்க, அதனால் சிங்கிளோட வச்சுக்கிட்டாங்க. 3 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 20. ஒரு விக்கெட் விட்டு ஆடி இருக்காங்க ஐ திங்க். ஸோ இந்த ஓவர் போடுறதுக்கு ஆனந்த் வந்திருக்காங்க. ஸோ பேட்டிங்கில் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தோம். ஸோ ஆல் அரவுண்ட் பெர்ஃபார்மன்ஸ் பவுலிங் காட்டுறாரான்னு பார்ப்போம். முதல் பால் ஃபுல் டாஸ், நேருக்கு நேராக கம்ஃபர்டபுளாக இல்லை, பட் ஒரு சிங்கிள் கிடைக்கும். செகண்ட் ஒன் அதுவும் லோ ஃபுல் டாஸ், போத்துருச்சுன்னா போயிடும். ஐயோ ஆல்மோஸ்ட்டுங்க அங்கே மிஸ்ஃபீல்டு பண்ண சிங்கிள் டபுளாக மாறுறீங்க. நாட் அவுட் சொல்லியிருக்காங்க. தேர்ட் ஒன் ஐ திங்க். நல்ல யாருக்கர் ஒன்று. ஸோ எக்ஸ்ட்ரா பேஸ் போட பார்க்கல, சிங்கிள். லாஸ்ட் பால் வைடு. ஸோ ரீபால் இந்த பால். லெக் கட்டுற மாதிரி வந்து நல்லா வேகம் போட்டார். ஸ்லோவாக டெலிவரிங்க, நல்லா ஃப்ளைட் பண்ணி தூக்கி போட்டார். டாட்டு. ஸோ இந்த பாலும் ஸ்லோவர் பாலா, ஒரு மீடியம் பேஸில் ஒரு யார்க்கர் ஓடலை, வச்சுக்கிட்டாங்க. 12 பாலுக்கு 33 தேவை. ஸோ ராம் இந்த ஓவர் போட வந்திருக்காங்க. ஸ்ட்ரைக்கில் தமிழ் இருக்காங்க. ஃபஸ்ட் ஒன் ஓவரில் ட்ராக்டான விக்கெட் எடுத்திருக்காங்க. நல்லா ஆடிக்கிற பேட்ஸ்மேன் தமிழ் அவர்களோட விக்கெட்டு. நல்ல இன்னிங்ஸ் முடி வருது. ஸோ இங்கே நியூ பேட்ஸ்மேன் ராம் இறங்கியிருக்காங்க. செகண்ட் ஒன் ஓவரில் பெரிய வீச்சுக்கு போனாங்க, ஓடல. தேர்ட் ஒன் ஓவரில் ஸ்லோவர் வேரியேஷன், லெக் கட் வேரியேஷன். ஸோ இங்கே விக்கெட் கீப்பர் கிளின்டன் அவர் கைக்கு வந்திருக்கு. ஃபோர்த் ஒன் ஸ்டிக்கு நேராக வருது வந்து. ஸோ பேட் பில் பட்டிருக்கு, பட் கம்ஃபர்டபுளாக இல்லை. பாடி அட்டாக் பண்ணியிருக்காங்க. ஒரு சிங்கிள் எடுத்துக்கிறாங்க. ஸ்ட்ரைக்கில் சாமியானு ஐ திங்க். லாஸ்ட் ஒன் ஓவரில் யாருக்கருக்கான முயற்சி, ஸோ அவரோட ஆக்ஷன் ஆங்கிள் இன் பண்ணுற மாதிரி வருது. ஒரு சிங்கிள் எடுக்கிறாங்க பேட்டை போட்டதில். 6 பால் பாக்கி இருக்குது. 6 பாலுக்கு 31 ரன் தேவை. ஸோ தினேஷ் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஒரு போட வந்திருக்காங்க. முதல் பால் அடித்து போட்டிருக்காங்க, கீப்பருக்கு கேரி ஆகிருக்கு. செகண்ட் பால் ஓவரில் ஸோ பேக் போட் பஞ்ச் ஒரு சிங்கிள் எடுப்பாங்க. இங்கே ஆனந்த் ஃபீல்டர் நல்ல த்ரோ டேரக்ட்டு. ஸோ இங்கே ரன் அவுட் சொல்லியிருக்காங்க. ஸ்ட்ரைக் வர நியூ பேட்ஸ்மேன் இங்கே செல்வான்னு வந்திருக்காங்க. 4 பால் பாக்கி இருக்குது. எந்தாவது பேட்டில் பட்டிருக்கு, சிங்கிள் ஓடலை. ஃபோர்த் ஒன்
ஸ்டாண்ட் அண்ட் டெலிவர்னு அடிச்சிருக்காரு. ஸோ அங்கே ஃபீல்டர் ஐயோ கேட்ச் ட்ராப்புங்க. எல்லாம் செட் பண்ணி உட்காந்துட்டு விட்டார். சாமி மிஸ்டேக்கில் லாஸ்ட் ஒரு ரிமைனிங் அடித்து போடப்பட்ட பால் ஸ்லைஸ் பண்ணியிருக்காங்க. ஃபீல்டர் கைக்கு போய் ஒரு சிங்கிள். ஸோ இன்னிங்ஸோட லாஸ்ட் ஒன் சரியான மீட் இல்லை, ஓட மாட்டாங்க. டாட்டோட இந்த ரவுண்ட் ஒன் மேட்ச் முடியுது. பாடாலூர் வெர்சஸ் இருங்கலூர் இந்த மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க.